ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மால்டிவ்ஸோட டே 3 பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஸ்கூபா வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கூபா முடிச்சுட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்ம க்ளவுடி ஆகிடுச்சு. நல்லவேளை நம்ம ஸ்கூபா போகிறப்ப ரெயின் வரல, இல்லைன்னா நம்ம ஸ்கூபா கேன்சல் ஆகிருக்கும். நம்ம ஸ்கூபா போன கேப்பில் பார்த்திங்கன்னா டேடியும் பேபியும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பேபி ரூமுக்கு வந்ததுமே பீச் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நான் ரூமுக்கு பார்த்தா யாருமே இல்லை. அப்புறமா பீச்சுக்கு போய் பார்த்தா தான் அங்கே 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரின்னு நானும் அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ரூமுக்கு பேபியை ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு தூங்க வச்சாச்சு. இன்றைக்கி மழை வரவும் நம்மளால் சன்செட் பார்க்க முடியல. இல்லைன்னா நம்ம ரூமுக்கு வெளியே இருந்து பார்த்தாலே சூப்பராக சன்செட் தெரியும். நாங்கள் சீசன் டைமில் தான் போனோம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலுமே பெருசாக க்ரௌடே இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பீச்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு ரெயின் வந்திருக்குன்னு. இன்றைக்கி மழை வரவும் நம்ம ஸ்டிங்ரே ஃபீடிங்கும் ஷார்க் ஃபீடிங்கும் மிஸ் பண்ணியாச்சு. அடுத்து டின்னருக்கு தான் நாங்கள் ரூம் விட்டு வெளியே போனோம். அந்த டைமில் மழை இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா. இந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டாலே போதும் எங்கள் பேபி ஓடி போய் இந்த பாண்டுக்கிட்ட நினைப்பாங்க, வரவே மாட்டாங்க. இப்போயும் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் ஏதாவது புக் பண்ணணுன்னா நீங்கள் ரிசப்ஷன் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவுக்கு தான் போய் புக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம டின்னர் சாப்பிட தான் போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறப்போ ஒரு குட்டி ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 1 hour. உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் புக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த 1 hour பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டேவே புக் பண்ணிடணும், நமக்கு எந்த டைம் வேணும்னு சொல்லிட்டு. இந்த 1 hourல் நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இவங்கக்கிட்ட நம்ம ஃபோட்டோ ஷூட்க்கு புக் பண்ணால் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு ஃபோட்டோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் 800 rupees சொல்கிறாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணால் கூட 8000 rupees ஆச்சுல்ல. எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியும் வேணாம், ஒன்றும் வேணாம், நாங்கள் ட்ரைபாட் வச்சே எடுத்துக்கிறோன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மானியா ரெஸ்டாரண்ட். வாட்டர் வில்லாவில் ஸ்டே பண்ணியிருக்கவங்கள தவிர மீதி எந்த வில்லாவில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த மானியா ரெஸ்டாரண்ட் தான் அலாட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பஃபே தான், அன்லிமிட்டட் தான். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா மானியா ரெஸ்டாரண்ட்டில் அன்லிமிட்டட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது டெய்லியும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரெட் வெரைட்டிஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாலட் தான். நம்ம அடுத்து லைவ் கவுண்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த கவுண்டரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை, பரோட்டா இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸில் போடுவாங்க. இப்போ இந்த லைவ் கவுண்டரில் வேறு கண்ட்ரியோட ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா எல்லாமே ஒரு பச்சை ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம கண்ட்ரி ஃபுட்டு தவிர வேறு எந்த கண்ட்ரி ஃபுட் ட்ரை பண்ணாலுமே நமக்கு அது செட்டே ஆகலை. ஏன்னா எல்லாமே ஒரு ரா ஸ்மெல்லாகவே இருந்தது. ஒரு வேளை மற்ற கண்ட்ரீஸில் அப்படி தான் சாப்பிடுவாங்க போல். நமக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாகவே பிடிக்கல. நாங்களும் ஃபஸ்ட்டு இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், சரி மற்ற கண்ட்ரீஸ் ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சாப்பிட்டா எதுவுமே செட்டே ஆகலை, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு டைம் மால்டிவியன் ஃபுட் கூட வச்சுருந்தாங்க. ஒரு ஃபிஷ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் ஆசையாக தான் ட்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அது சாப்பிட்டா பிடிக்கவே இல்லை, ஒரு ரா ஸ்மெல்லாகவே இருந்துச்சு. இந்த ஐலாண்டில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு மாஸ்க் தேவையில்லை. ஆனால் ரெஸ்டாரண்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கணும். நீங்கள் அதுக்காக மாஸ்க் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அங்கே முன்னாடியே வச்சுருப்பாங்க, நீங்கள் அப்போதைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட்டு எடுக்க போகும்போது மட்டும் கண்டிப்பாக மாஸ்க் போட சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட் கவுண்டர் தான். இந்த கவுண்டரில் எப்போயுமே உங்களுக்கு இந்தியன் ஃபுட் தான் வச்சுருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு 3 வேளையுமே இந்த கவுண்டரில் இந்தியன் ஃபுட் தான் இருக்கும்.
இந்த கவுண்டரில் பார்த்திங்கன்னா போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். இந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் வச்சுருக்காங்க, அங்கங்கே அது டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா 7 days போட்டு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே டின்னர் டைம் மானியா ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அன்லிமிட்டட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு மண்டே டின்னருக்கு பார்த்திங்கன்னா சதன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் வென்ஸ்டே நூன் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு டெண்டர் கோகனட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சார்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. அவங்க இந்த சார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க டைமில் மட்டும்தான் நமக்கு அன்லிமிட்டெட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அப்புறம் டெண்டர் கோகனட்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதை தவிர மற்ற டைமில் போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணி தான் ஆகணும். ஒரு இளநியோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 1000 rupees ஆகும் நம்ம வாங்கணுன்னா. ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டே டைமுக்கு வந்து நம்ம கரெக்டாக போயிட்டோம்னா அது நமக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டைன். உண்மையிலே நிறைய ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மினி பர்கர்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் அதர் கண்ட்ரி நான்வெஜ் ஃபுட்டு மட்டும் நமக்கு செட் ஆகலை. ஏன்னா அந்த ரா ஸ்மெல்க்காக தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண பஃபே பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சுன்னு. அதே மாதிரி தான் டின்னருக்கும் 5 to 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ், அப்புறம் சூப், சாலட், ஐஸ்கிரீம், டெசர்ட், அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ், அப்புறம் மெயின் டிஷ்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த மானியா ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைனிங் ஏரியா தான். சீசன் டைமில் போயும் கூட்டமே இல்லை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் ரூம்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே புக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த ஐலாண்டில் ஒரு 50% ஆஃப் த ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரம் தமிழ்நாடு தான். நீங்கள் எந்த பக்கம் போனீங்கனாலும் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனையே இல்லை. நீங்களாக போய் தமிழ் ஆளுங்களை தேடி போய் பேசணுன்னு அவசியமே இல்லை. அவங்களே வந்து ஒரு டைமும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. நாங்கள் மால்டீவ்ஸ் போயிட்டு இவ்வளோ தமிழ் ஆளுங்களை பார்ப்போன்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் அவ்வளோ தமிழ் பீப்புளை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வீடியோஸ் எடிட்டிங் அப்போ தான் தெரியுது எவ்வளோ ஷேக்காக இருக்குன்னு. என் ஹஸ்பண்டை போய் வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு வேகமாக நடந்து போய் வீடியோ எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ட்ரிப்லாம் போகிறப்ப நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்லாம் தரும். அடுத்து நம்ம டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு மெயின் பாருக்கு வந்தாச்சு. இந்த மெயின் பாரில் தான் டெய்லி நைட் வந்து 9:30க்கு ஷோஸ்லாம் நடக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பில்லியர்ட்ஸ் கேம் தான் வச்சுருக்காங்க. அங்கேயே கொஞ்சம் சீட்டிங்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. இந்த ஏரியா மெயின் பார்ன்றதுனால இந்த ஷோகேஸ் ஃபுல்லுமே ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் டிஸ்ப்ளேக்கு வச்சுருக்காங்க. பேபி தான் டேடியை டார்ச்சர் பண்ணி வில்லேஜ் விளாட்லான்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் பேபிக்கு சுத்தமாக எட்டவே இல்லை. என்னை தூக்கி டேபிள் மேலே விடுங்கன்னு ஒரே அடம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் டேடியும் விளையாடவே விடல அவங்க. பேபிக்கு என்னென்னா நம்மளால் விளையாட முடியலேன்னு செம்ம கடுப்பாயிடுச்சு போல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி தான் நடக்குது. அதை ஹோஸ்ட் பண்ண 2 பேர் இருக்காங்க. அதில் I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. Sometimes I feel like all is lost, but
not true. I wanna put up all my walls cause I'm not in the mood, but then I cut myself off from the rest of the room. I know that time can heal it all if you're patient and soon it can all be worth it, all the searching. Pain is never really permanent, but damn it hurts, man. I could feel all of the turbulence and it's concerning. I've been searching for a purpose, I hope it's worth it. This society is really trying me. Ain't no hide and seek, I hide to be far from anxiety. I need my space, I need my privacy. I need some silence, please, you're all too loud. You don't speak quietly, opinions violently thrown across every surface. It makes me nervous, is the world honestly burning? That's all I'm learning. Hope that we can make a turn and start reversing all our minds and put the work in. We got some work, man. I just gotta get through. I can hear the demons call when they do what they do, and now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through. Gotta get through this, life is a nuisance, tie up some loose ends. I try to be human, find a solution, my evolution. A place like this, it didn't exist, we made it like this. So you can go pick the bad or the good, got a glass halfway. I know, it's easier to hide than just to lay low. Not everyone in life has got a halo. I'm standing in the red inside a payphone, just wanna break, no. I'm not gonna give in, take a last shot, Michael J. Win. No, I'm not a robot, I'm in my own skin. Never get lost when thoughts pull you in. I miss the old you, we died with a purpose. All the energy around me felt nervous, scared I would pop out fast to the surface. Had to cut it off before you made me worthless. Torn apart, I've been torn and scarred. I had a given art, but now I'm thinking smart. I'm keeping up my guard, I'm hiding every card. A royal flush of bluff, you never know what's hard. With a back to the mat, gonna see where I'm at. I'ma fight like I'm mad, I'ma be something that they can never be me. Nice try, but they'll see I achieve everything while they stay salty. I just gotta get through. I can hear the demons call when they do what they do, and now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through. அடுத்து நம்ம ஷோலாம் முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஐலாண்ட் உள்ளேயே கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்குது. சரி சோவினியர் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம நாட்டை கம்பேர் பண்ணுறதை விடவே இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே நிறைய ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னட். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஆனால் பேசிக் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா $5. இப்போ நான் எடுக்கிற டைப்லாம் பார்த்திங்கன்னா $5 தான். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் வாங்கணுன்னா ஏர்போர்ட் போய் வாங்கிக்கலான்னு கூட நினைப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிறத விடவே அங்கே $1 or $2 எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வாங்குறதே கொஞ்சம் பெஸ்ட்டு தான். கலெக்ஷன்ஸும் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே அதில் ஒரு பாதி தான் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பீச்சுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வந்து எல்லாமே இருக்குது. சன் ஹேட், பீச் டாய்ஸ், கவர் அப், பீச் பேக், அப்புறம் ஸ்விம் சூட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ஞாபகார்த்தமாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இந்த ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா கோரல்ஸ்லாம் கூட செல் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் வித் பில்லோடு வாங்கிக்கோங்க. இங்கே ஷோ பீஸ் மாதிரி கூட நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, டாட்டாய்ஸ், ஸ்டிங்ரே, இந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஷோ பீஸ்லாம் பார்த்திங்கன்னா செராமிக்லேயும் இருந்துச்சு, அதே மாதிரி உட்டன்லேயும் இருந்துச்சு. உட்டனில் டாட்டாய்ஸ், ஃபிஷ், ஸ்டிங்ரே அந்த மாதிரி.
அப்புறம் மிரர்லாம் கூட நிறைய இருந்துச்சு. அது ஒரு பீச் வைப் கொடுக்கறதுக்காக நிறைய ஷெல்ஸை வச்சு ஃப்ரேம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் காஃபி மக், அப்புறம் ஜூஸ் குடிக்கிற கப், இது எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேடாக இருந்துச்சு. மால்டிவ்ஸ்ன்னு எழுதியும் இருந்துச்சு. இந்த மாதிரி பவுல்லாம் பார்த்திங்கன்னா உட்டனில் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிஷர்ட், அப்புறம் பீச் ட்ரெஸ், இந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான். அப்புறம் நிறைய விண்ட் சிம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதில் நிறைய டைப் இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மாதிரியே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன்லாம் எடுக்காமல் போயிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் இங்கே ஷாப்லேயே கூட வாங்கிக்கலாம். சன்ஸ்க்ரீன், பீச் ஸ்லிப்பர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிளாஸ்க்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னட் தான். அங்கே டிஸ்பிளேக்கு கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. மீதி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வுட்டில் செஞ்ச டாட்டாய்ஸ். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற ரேட்டில், அதுவும் வுட்லேயே வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் அதை கிளிக்கிளிப்புன்னு சொல்லுவோமே, அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெயிண்டிங் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட் பெயிண்டிங் தான். ஃபுல்லாகவே கையில் செஞ்சது மட்டும்தான். இங்கே பார்த்திங்கன்னா இளநீரை நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுவோம்ல, அதை எடுத்து அதுக்குள்ளே பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இங்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டுன்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கடை பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன கடை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற குட்டி ஜார் முதற்கொண்டு அதை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கேன்வாஸ் பெயிண்டிங் மாதிரியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி பால்லெல்லாம் கூட அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் காஃபி குடிக்கிற மக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் சாப்பிட்ற தட்டு, அது முதற்கொண்டு சூப்பராகவே இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் விலை தான் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளெயின் டிஷர்ட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நம்ம அதில் கஸ்டமைசேஷன் பண்ணி பெயிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. இந்த கடையிலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் கூட இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்புறம் இளநீலாம் ஒரு சிலது சின்னதாக இருக்கும்போதே கீழே விழுந்துரும்ல, அதை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே பெயிண்ட் பண்ணிலாம் கூட வச்சுருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ போய் பார்த்ததுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே உள்ள ஜுவல்லரி ஷாப்லாம் கூட இருந்துச்சு. இந்த டேபிள் டென்னிஸ்லாம் தாண்டி ஒரு ஷாப் இருக்குல்ல, அது வந்து ஜுவல்லரி ஷாப் தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேபிள் டென்னிஸ் விளையாடுறது தான். அப்புறம் இந்த ரூம்குள்ளே போனோம்னா செஸ் விளையாடுறது இருக்குது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி உள்ளே போனோம்னா ஜிம் இருக்குது, அதுவும் பார்க்கலாம் வாங்க. இந்த செஸ் போர்ட்லாம் பார்த்ததுமே எங்கள் செல்லக்குட்டி ஓடி போய் உட்காந்துக்கிச்சு. அப்புறம் டேடி வீடியோ எடுத்துகிட்டு வர வரைக்கும் நானும் பேபியும் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த டேபிள் டென்னிஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். இந்த பேட்மிண்டன் கோர்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே இன்டோரில் இருக்க மாதிரி அவுட்டர் ஏரியாலையும் வச்சுருக்காங்க. இதுதான் அவுட்டரில் வச்சுருக்க பேட்மிண்டன் கோர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.